வியாசராஜ சாமிகளுடைய காலத்தில் ஆரம்பிச்சு அன்னைக்கு இருந்த ராஜா வந்து அந்த நம்முடைய பெருமாளுக்கு சேவை செய்த அந்த குருமார்கள் யார் இருந்தாங்களோ ஒரு சின்ன தவறுக்காக அவர்களுக்கு தண்டனை எல்லாம் கொடுக்கப்பட்ட பொழுது பெருமாளுக்கு பூஜை செய்வதற்கு ஆள் இல்லை. அப்ப வியாசராஜ சாமிகள் இங்கிருந்து திருப்பதிக்கு போய் 12 ஆண்டுகள் அங்கேயே தங்கி அந்த வம்சாவளி குடும்பத்துல ஒரு முதல் குழந்தை பிறக்கும் வரை, ஏன்னா அந்த குடும்பத்துல ஒரு முதல் குழந்தை பிறக்கும் வரை அங்கேயே இருந்து, இன்னும் ஆழமா நீங்க படிச்சீங்கன்னா வியாசராஜர் சாமிகளை பொறுத்தவரை நடந்தா கூட, ஏன்னா மலையே பெருமாள் நடக்கக்கூடாதுன்னு தன்னுடைய முட்டியில அந்த மலையை ஏறி, மலையில யாருமே கூட டாய்லெட் போக முடியாதுங்க, ஏன்னா அதே பெருமாள். அதற்காக முட்டியில கீழே வந்து மறுபடியும் முட்டியில மேலே ஏறி 12 ஆண்டுகள் பெருமாளுக்கு வியாசராஜர் அவர்கள் ஒரு சங்கல்பத்தோடு சேவை செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த வியாசராஜர் அவர்களுடைய வழியில வந்த சுவாமிகளுக்கு வருடத்திற்கு ஒரு முறை திருப்பதி தேவஸ்தானம் இன்னைக்கு அந்த ஹானர் கொடுக்குறாங்க. இதை நம்ம எப்படி வந்து ஒரு நேஷன் ஸ்டேட் எப்படி நம்ம சொல்லுவாங்க? இதெல்லாம் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி பல ஆண்டுகளுக்கு முன்பு, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு, ஜியோகிராபிக்கல் பவுண்டரியில இருக்கிறதுக்கு முன்பு இது நடந்திருக்கு. இன்னைக்கு அந்த சுவாமி